هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلم. அவங்க பேசுறது ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் ரெண்டு மூணு லைன் என்ன அவங்க பார்த்தீங்கன்னா சினிமாவிலேருந்து ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வருன்றது வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டஃப் அப்படின்றதும் போராட்டன்றதும் வந்து அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க தெரியும். நானும் அந்த ஃபீல்டில் கொஞ்சம் காலம் இருந்தேன். அது ஒரு பெரிய போதை. காசு, பணம், பொண்ணு, எல்லா விதமான இந்த உலகத்தில் அற்ப இன்பங்கள் எல்லாம் கைக்கருகிற வாய்க்கருகில் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு தான் அந்த சினிமா ஃபீல்டு. அந்த சினிமா ஃபீல்ட்லேருந்து ஒருத்தவங்க இஸ்லாத்துக்கு வராங்க. இப்போ வந்து இடையில வந்த சகோதரர் ரஹீமாவாக இருக்கட்டும், அல்லது யுவன் சங்கர் ராஜா இருக்கட்டும், ஜிஆர் இருக்கட்டும், அவங்களுடைய போராட்டங்கள்ன்றது அவங்க கூட இருந்து பார்க்குறவங்க தெரியும். இவரை நான் ஒரு 3 வருஷமாக வந்து அவருக்கு இஸ்லாத்தை நம்ம சொன்னோம். ஒரு மீட்டிங் பெரிய ஆக்சிடெண்ட்டாக, அது ஒரு பெரிய நினச்சி கூட பார்க்கல, அல்லாவுடைய நாட்டம். அப்படி தான் ஒரு மீட் பண்ணி நம்ம சொன்னோம். ஒரு நாள் இரவு இவர் ரூமில் நான் படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கு. தூங்குறது கூட இல்லை, அடுத்து ஷேர் பண்ணிக்கிறேன். பேசிக்கிட்டே இருந்தேன் விடிய அல்ஹம்துலில்லாஹ் சொன்னோம். நிறைய கேட்டுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் டச்சில் சினிமாவே கதி. ஏன்னா 2 படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தெப்பக்குளம்னு ஒரு படத்தில் ஹீரோவாக நடிச்சு படம் ரிலீஸ் ஆக போகுது. இன்னொருக்கு முன்னாடி வந்து அழகு நிலையம் ஒரு படத்தில் இந்தியாவுடைய ஜோடியாக நடிச்சிருக்காரு. ஸோ சினிமாவே கதின்னு அதில் தான் போயிட்டு இருந்தார். அப்படிப்பட்டவருக்கு வந்து அல்லாஹ்தாலா நேர்வழி கொடுத்து சினிமாவை விட்டு வெளியே வரணும், அது ஒரு ஹராமான இண்டஸ்ட்ரின்னு சொன்ன பிறகு தான் வந்து இப்போ எப்படி மாறணுன்றதுக்காக சினிமா விட்டு வெளில வரன்றதுக்காக இப்போ டெக்கான் குரோனிக்கலில் ஜேர்னலிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்காரு. ஸோ அதுக்காக ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இப்போ அவர் பேசுவார், க்ளீனாக சொல்லுவார். இன்ஷா அல்லாஹ் பாருங்க. ஸோ நிகரற்ற அன்புரையும் அல்லாவின் திருச்சிகள் ஒவ்வொரு விஷயமும் செயலும் சூழ்நிலைகள் நாமும் அதே மாதிரி சூழ்நிலைக்கிறோம். அது மிக்க மகிழ்ச்சி. இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு எனக்கு சில நண்பர் சொன்ன மாதிரி 2-3 வருடங்களுக்கு முன்னாடியே அது ஞாபகம் புக்கில் ஆரம்பிச்சாங்க. அது எப்படின்னா, ஒரு படத்துக்காக நான் வந்து ஒரு மேட்ச் அங்கே தங்கியிருக்கும் போது அப்போ தான் வந்து நண்பரை வந்து சந்திக்க வேண்டிய. அப்போ அவர் நண்பர் கிடையாது, யாரோ என்னுடைய ரூமில் பக்கத்து ரூம் தங்கியிருந்தார். இன்னொரு அவர் ரூமில் இடம் இல்லாதனால உங்கள் ரூமில் தங்கிக்கலாமான்னு வந்தார். நாங்கள் தங்கிருங்க அப்படிங்கும்போது உங்களுடைய பேர் என்ன, ஊர் பேர் என்ன, நாங்கள் ஃபஸ்ட்டு விசாரிப்போம்ல எல்லாருமே. அப்போ சொல்லும்போது அவர் தேவைப்பட்டேன், நான் வந்து எல்லாத்தையும் பேர் நாங்கள் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கும்போது அவர் ஹிந்துலேருந்து இங்கே முஸ்லீமாக மாறி வந்து சொன்னார். எப்படிங்க நீங்கள் ஹிந்துலேருந்து முஸ்லீமாக மாறி வந்திருக்கீங்க அப்படின்ட்டு இந்த கலந்துரையாடல் இரவு 11 மணிக்கு ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரமாக இறை பணியாற்றி அப்படியே கொஞ்சமாக இஸ்லாத்தை பற்றி பேசுகிறேன். இறைவன்னா என்ன, யார், எங்கே இருக்காரு, என்ன செய்கிறாங்க, அறிவியல்னா என்ன, அறிவியலுக்கும் இதற்கு என்ன அப்படிங்கும்போது இவர் வழிக்கும் முறையில் இஸ்லாத்துக்கும் அறிவியலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது இவர் வழியை சொல்லும்போது இப்போ கேள்விகள் கேட்க தோணுங்க. ஒவ்வொரு விஷயமா ஏன் எதுக்கு என்னங்கும்போது இதை பற்றி ஒவ்வொரு விஷயமா வரட்ட ஏன் எதுக்கு என்னங்கும்போது இஸ்லாம்னா என்ன, அறிவியல்னா என்ன இப்படி ஒவ்வொருக்கும் அவர் ஆட்சி சுற்றி வரும்போது கிட்டத்தட்ட எனக்கு மணி படுக்க போகும்போது மணி 4 மணி ஆச்சு. கண்கள்லாம் அசந்துருச்சு. ஆனால் பேசிகிட்டே இருக்கும், வாய் அசரில் மனசு அசரில் கண்கள் மட்டும் அசந்துது. சரி எதுக்குமே அவனால 4 மணி எப்போ தூங்கிட்டு வழக்கமாக காலை 8 மணி வரைக்கும். அதோட அவ்வளோ எங்களுடைய உறவுகள் அன்றைய பொழுது ஒரு 5 மணி நேரம் இரவு பொழுது மட்டும்தான். அதுக்கப்புறம் நான் என்னுடைய சொந்த ஊர் வந்து மதுரை. எனக்கு அதுக்கப்புறம் வந்து புதுக்கோட்டைக்கு வேலை விஷயமா நாங்கள் போயிருந்தப்ப அங்கே டாக்டர் ஷாஜகான்ற ஒரு சித்தா டாக்டர் அவர். அந்த டாக்டர்கிட்ட தான் நான் வந்து ஒரு 6 மாதம் ட்ரைனிங் எடுத்தேன் சித்தா படிச்சுட்டாங்க. இதுக்கிடையில் அவங்க படிக்கும்போது அப்போது அவர்கிட்ட இன்னும் நிறைய இன்ட்ராக்ஷன் மாதிரி பெரியவங்கள்ட்ட கேட்கும்போது அவர் சொல்ல இஸ்லாம்னா என்ன இது எப்படி அப்படிங்கும்போது நிறைய கேள்விகள் அவர்கிட்ட கேள்விகள் கேட்டு தொலைச்சி எடுப்பேன். என்ன எப்படி ஏன் தீவிரவாதம்னா என்ன ஒவ்வொன்றும் கேட்பாங்க. நான் இஸ்லாம் மாறினா என்ன செய்யணும் அப்படின்னாங்க. நான் முஸ்லீமாக மாறவான்னு கேட்டேன். நீ முஸ்லீமாக மாறாத, ஃபஸ்ட்டு அவர் என்ன சொன்ன வார்த்தை, நீ முஸ்லீமாக மாறாத, இஸ்லாமுக்கு வா, இஸ்லாம் ஒரு நேர்கோள், இஸ்லாம் வழிக்கு வா, இஸ்லாம்னா என்ன அது தெரிஞ்சுக்க. இல்லை நீ அவங்க எப்படி இருக்காங்க அவங்கள பார்த்து நீ இடம் போடாது, ஒன்று நீ திருத்தி போயிட்ட, உன் வழியை பார்த்து பிள்ளைங்க வருவாங்க, நீ அவங்கள பார்த்து செஞ்ச, அவங்கள பார்த்து சொல்கிற, அவங்க இப்படி இருக்காங்க நீங்கள் இப்படி இருக்காங்க, நீ அது உன்னுடைய கேள்வி இல்லை. அல்லாஹ் இறைவன் வந்து உன்னிட்ட மட்டும் தான் கேள்வி வைப்பான். நீ அவன்கிட்ட வந்து என்ன பக்கத்தில் அவன் அப்படி இருந்தாரு இவர் இப்படி இருந்தான்னு சொன்னால் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. நீ என்ன பண்ணாய், நீ என்ன செய்தாய், இதை தான் வந்து இறைவன் கேட்பாருன்றது அது ஒரு சிறந்த உதாரணமாக இருந்துச்சு. இது ஒவ்வொரு கேள்வியும் வந்து டாக்டர் ஷாஜகான் அவர்கள் வந்து எனக்கு வந்து அப்போ ஃபுல்லாக ஒரு 6 மாதமாக அவர்கிட்ட நான் சித்தா வைத்தியம் கற்றுக்கணும் இல்லையோ அவருடைய இஸ்லாமத்தை பற்றி நிறைய நெறிமுறைகள், வழிமுறைகள், நேர்வழிப்பாதை. இது எப்போ நடந்ததுன்னா சரியாக போன வருடம் ரமலான் மாதத்தில் அவர் கடைக்கு ஜாயின் பண்ணேன்.
அவர் இருந்த நோம்பெல்லாம் நான் பார்த்தேன். ஆனால் நான் நோன்பு இருக்கலாம், அப்போ நான் ஒரு ஹிந்துவாக தான் இருந்துகிட்டு இருந்தேன். ஆனால் அது அவர் கடையில் ஒர்க் பண்ணும்போது அனைத்து முஸ்லீம் நண்பர்களுடன் நான் பழக்கம் பண்ணும்போது என்னை அவர் மகனாகவே யார் உங்கள் பையனா அப்படின்னு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா எங்களுடைய முகச்சாடிகள் அவர் ஒன்றி போய் விட்டாங்க. அதாவது ஒரு மாதத்துக்கு அப்புறம் அவருடைய கடையில் இருக்கப்ப அவர் சார்ந்த சமூகத்தில் அனைவரும் யார் உங்கள் பையனா, அவர் பையன் கிடையாது, ஒரு பொண்ணு தான், அவங்க மேலே கேட்டு கொடுத்துட்டாங்க, யார் உங்கள் பையனான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய முக சாயல்கள் அவர்கள் எங்களுடைய உறவுகள் அனைத்தும் ஒன்று போயிருந்தேன். இப்போவும் நான் நேற்று கிளம்ப எடுத்ததுக்கு நிறைய ஃபஸ்ட்டு அவர்கிட்ட தான் ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் இந்த மாதிரி நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷப்பட்டார். அம்மாட்டே தகவல் சொல்லிடுறேன் அப்படின்னு. நான் நெக்ஸ்ட் வீக் மதுரைக்கு புதுப்பட்டு வரும்போது அவங்க சந்திக்கிறேன் அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். மேற்கொண்டு ஏதாவது தேவைப்பட்டதா தகவல் சொல்லுங்கள் சார், ஏன்னா சில தவறுகள் செய்யலாம், ஏன்னா நான் இப்போ தான் வந்து தவறுகிட்டு இருக்கேன், நிறைய தவறுகள் செய்யலாம், அதனால் இந்த தவறுகள் எல்லாம் மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ட்டு அவரை கேட்டேன். கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னாரு. இஸ்லாம் ஒரு அருமையான ஒரு மார்க்கம். இதை வந்து நான் எனக்கு நிறைய சோதனைகள் சொல்ல முடியாது, எனக்கு சாதனைகள் தான் நடந்துச்சு இஸ்லாமுக்கு நான் உள்ளே ஏற்றுறதுக்கு அப்புறம். ஏன்னா எங்கள் வீட்டில் நான் சொல்ல ஆரம்பிச்சேன், நான் வந்து என்ன முஸ்லீம் மாதிரி முஸ்லீமாக மாறப்போகிற இதெல்லாம் வேணாம் அப்படின்னாங்க. நான் முஸ்லீமாக மாறேன், இஸ்லாத்துக்கு இஸ்லாம்னா என்ன அப்படின்றது அதை அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம எடுத்து சொல்ல ஆரம்பித்தேன். அப்போ வந்து நீ சினிமாவில் நடிக்கிறே, சினிமாவில் சேர்க்க மாட்டாங்க. இல்லை எனக்கு சினிமா வேணாம். அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், ஏன்னா என்னுடைய பெரிய பேக்ரவுண்ட் ஒன்றும் கிடையாது, ஒரு முயற்சி எடுத்தேன், சினிமாவுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம்னா சம்பந்தம்லாம் சினிமா தொழில் போனால் கெட்டு போயிடுவா அப்படின்னு. அவங்களுக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் ஏற்படுற ஒரு பயம் இருக்கும். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு, ஏன்னா நான் ஆன்மீக அப்போ இதுக்கு முன்னாடி ஆன்மீக அதாவது கடவுள் நாட்டம் இருந்தது, அதாவது சிவன் அப்படின்ற அந்த பேர் சொல்லி நான் அடைக்காமல் இறைவன் ஒருவன் அப்படின்ற நான் மனதுக்குள் நினைத்து கொண்டே இருக்கும்போது நான் எப்பவுமே நீ ஞானி மாதிரி பேசுகிறேன், சங்கர் மாதிரி பேசுகிறேன், சங்கரா பேருடா அப்படின்வாங்க. ஆனால் வீட்டில் எல்லாம் சொல்கிறது அந்த வாசகங்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த வாசகங்கள் சொல்லும்போது நான் அதே தான் எனக்கு நடந்துச்சு. இல்லை நான் வந்து சினிமாவுக்கு போயிட்டேன்னா இது வந்து ஹராம், அதாவது இஸ்லாத்துக்கு வந்து சம்மந்தமே இல்லை அப்படின்னு. நான் இஸ்லாத்தை எடுத்துக்கேன்னா சினிமா விட்டுவிடுவேன், எப்படி ஒன்றால் விட முடியும், என்னால் செய்ய முடியாதுன்னா நான் பிஸ்னஸ் பண்ணுவேன். பிஸ்னஸ்க்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. நான் எம்ஏ முடிச்சிருக்கேன், ஒரு ஜேர்னலிஸ்ட் முடிச்சிருக்கேன், நான் போனால் ஆஃபீஸில் வேலை தான் பார்க்க போகிறேன். ஆனால் டாக்டர்கிட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சிறிய நிகழ்வுனால ஒரு தொழிலை கற்றுக்கிட்டேன். அப்போ என்ன செய்யலாங்க, அந்த தொழில் எப்படி வளர்க்கலாம் அப்படின்றத எனக்கு அவர் சொல்லியும் கொடுத்தாரு, இஸ்லாத்தையும் வளர்த்தும் கொடுத்தாரு, பிஸ்னஸையும் வளர்த்தும் கொடுத்தாரு. நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு என்ன அவர் சொல்லும்போது உனக்கு என்ன தெரியும் அப்படின்னாரு. எனக்கு அல்லாஹ் தெரியும், அவர் என்ன செய்வார் அப்படின்ட்டு. நான் கடை ஆரம்பிக்க போகிறேன், எனக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள், அதாவது பண உதவிலாம் வேணாம், எனக்கு சப்போர்ட் பண்ண. கடை பிஸ்னஸ்ன்றது எங்கள் வீட்டில் யாரும் கிடையாது, அப்பா வாத்தியார். எல்லாம் வந்து ஆஃபீஸில் வேலை பார்த்து 8 மணிக்கு போனால் நைட்டு 8 மணிக்கு. அந்த ஆஃபீஸ் லெவலில் வேலை பார்க்குறவங்க அமைப்புக்குள்ளவங்களுக்கு பிஸ்னஸ்னால் வேணாம், கஷ்டப்படணும் அப்படின்ற அது எனக்கு டைப்லைன் பக்கத்தில் ஓதிட்டு இருக்கிற மாதிரி அதை ஓதிக்கிட்டே இருந்தாங்க. பிஸ்னஸ்னால் வேணாம் உனக்கு செய்ய தெரியாது, உனக்கு பண்ண தெரியாது அப்படின்னாங்க. சரி நான் வந்து சேலஞ்ச் பண்ணுறேன். நான் இதுக்கு மதுரையில் நாகமலை புதுக்கோட்டைன்ற ஏரியாவில் ஒரு காலேஜுக்கு எடுத்தாப்புல எனக்கு கடை கிடைக்கும். கடை கிடைச்சிச்சுன்னா நான் வந்து அமைச்சு தரேன். அப்போ எல்லா ஏரியாவிலையும் கடைகள்லாம் வந்து ஃபுல்லாகிடுச்சு, எங்கேயுமே கடை கிடையாது. திடீர்னு நான் இன்றைக்கி ஆரம்பித்தேன், நாளைக்கு அந்த இடத்துல கடை வைக்கணும், ஒரு சித்தா வைத்தியாக ஒரு ஸ்டால் வைப்போம், நம்ம வச்சு ஓடுவோம், ஓரளவுக்கு அழகு சாதனத்துலாம் வச்சு ஒரு ஃபேன்சி சாதனம் வச்சு ஓட்டுவோம் அப்படிங்கும்போது கடை கிடைக்காது அப்படின்னு நான் சொன்னேன் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும், நான் கடவுளை துவா பண்ணுறேன். எனக்கு அப்போ நிறைய வழிமுறைகளில் இன்னமும் தெரியாது, இருந்தாலும் சில வாசைகள் சொல்லும்போது பெரிய துவா பண்ணுறேன். அப்போ நான் இறைவன்கிட்ட வந்து கண்டிப்பாக நைட்டு படுக்கும்போது ஒவ்வொருத்தையும் கேட்பேன், எல்லாம் எனக்கு வந்து நான் எதிர்பார்க்குற இடத்துல எனக்கு கடை கொடுத்தா எனக்கு நல்லது, என்ன எனக்கான கடை வேணாம், என்னுடைய சமூகம் அதாவது என்னுடைய பெற்றோர்களுக்காக புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் துவா 3 நாள் பண்ணுறேன். எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், எங்கள் அம்மாட்ட ரொம்ப க்ளோஸ். எங்கள் அம்மாட்ட சொல்லி 3 நாள் துவா பண்ணுறேன், 3 நாள் அதனால் கண்டிப்பாக எனக்கு வந்து இடம் கிடைக்கும், கிடைக்காத இடத்துல கிடைக்கும் அப்படின்னா சொல்லி வச்ச மாதிரி 3ஆவது நாளே எனக்கு வந்து அங்கேருந்து ஒரு ப்ரோக்கர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அதாவது காலேஜுக்கு எதிர்த்தாப்புல பெண்கள் ஆண்கள் எல்லாம் வெளியில் வரக்கூடிய எதிர்த்தாப்புல கண்டிப்பாக ஒரு இடம் இருக்குது, ஒரு 10 இடம் இருக்குது, 4000 ரூபா வாடகை, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னாங்க. அது அடுத்த மார்னிங் எந்திரிச்ச உடனே அம்மாவுக்கு தகவல் சொன்னேன். பார்த்தீங்களா, நான் கடவுள்கிட்ட 3 நாள் மட்டும் டைம் கேட்டேன், எனக்கு 3ஆவது நாளே எனக்கு வந்து இடம் கிடைச்சா, இப்போ என்ன சொல்கிறீங்க, நான் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னா. அப்பயும் அவங்களுக்கு பயம், உனக்கு பிஸ்னஸ்னால் என்னன்னு தெரியாது, நீ எப்படி 3 மாதம் தான் 6 மாதம் தான் கற்றுக்கிட்ட, பிஸ்னஸ் தெரியாது. அப்படின்னா சென்னைக்கு போனேன், சென்னைக்கு போனால் சினிமாவுக்கு தான் போவேன் அவர் சொல்லிட்டு தான் வந்தேன். உண்மையை எனக்கு பிஸ்னஸ் பண்ணுங்க, நான் மதுரையில் நம்ம கூட இருக்கேன், இல்லை சென்னைக்கு போகிறேன், பிஸ்னஸ் சினிமாவுக்கு போகிறேன் அப்படின்னா. அவங்க அதுக்கும் பயந்தாங்க, சென்னைக்கு போனால் நீங்களெல்லாம் வந்து தனியாக போறியே அப்படின்ட்டு. இதெல்லாம் என்னுடைய நிகழ்வுகள், அதாவது அல்லாஹ்வினுடைய திருவிளையாடுகள், அதான் சொல்ல முடியும், அது நிகழ்வு. சரி ஓகே, சென்னைக்கு போனால் சென்னைக்கு வந்தாச்சு. சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் சினிமாவில் போகவே இல்லை. சென்னைக்கு வந்து இறங்கின உடனே தீவுத்திடலில் அரசு பொருட்காட்சி நடந்துச்சு. அந்த அரசு பொருட்காட்சியில் பிரயோஜனமாக அதாவது அல்லாவின் இது ஆசிப்பாக அந்த ஸ்டால் எனக்கு கிடச்சிது.
ஒரு ஸ்டால் கிடச்சி அதில் வந்து ஒரு 2 மாதமாக அந்த ஸ்டால் போட்டேன். எனக்கு பிஸ்னஸை பற்றி எதுவும் தெரியாது, இருந்தாலும் லாபமும் நஷ்டமும் அங்கே நஷ்டம் தான் ஏற்பட்டது. எல்லாரும் அங்கே உள்ள சுற்றிலும் யாரும் தெரியாது, எல்லா கடைக்காரங்களும் சொல்ல மாட்டாங்க, ஏன் சம்மந்தம் இல்லாமல் இடத்துக்கு வந்துருக்கீங்க அப்படின்னாரு. எனக்கு நஷ்டம் கிடையாது, இன்றைய நஷ்டம் நாளைய லாபம். எனக்கு கடவுள் இருக்கார், கடவுள் பார்த்துக்குவார், இறைவன் இருக்கார். அதை தான் அப்படி சொன்னேன். அங்கே உள்ள எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, என்னை எல்லாம் பாய் சொல்ல ஆரம்பிச்சாங்க. என்னோட பேர் அமுதன் அப்போ சொன்னால் எல்லாம் கெஜெட்டில் அங்கே கொடுத்துருந்தாலும் சுற்றி உள்ள நண்பர்கள் எல்லாம் பாய் தான். அவங்ககிட்ட என்ன பாய் நான் சொன்னேன், நம்ம கடை இருக்கீங்கன்னா பாய் இது வந்துட்டீங்க அப்படின்னாங்க. நார்மலாக சரி தான் பேசுறது, அவங்க என்னை பாய் ஆகிட்டாங்க. அவங்ககிட்ட சொன்ன ஒரே வாசகம், இன்றைய தோல்வி நாளைய வெற்றி, எல்லாம் நிறையா கிடைக்கும், அவ்வளோதான். அதனால் நான் வந்து சகிப்பு தன்மையோடு தான் இருக்கேன். அதனால் வந்து எனக்கு வந்து நஷ்டம் கிடையாது, இது எனக்கு பாடம் தான். பாடம்னு லாபத்தை கொடுப்பாரான்னு சொன்ன மாதிரி அவங்க என்ன பார்த்துட்டு இன்னும் இப்போ இவ்வளோ சொல்கிறீங்களே, இவ்வளோ நஷ்டம் ஆச்சு, ஒன்றுமே இல்லையா வந்து திருப்பி கேட்க ஆரம்பிச்சாங்க. நான் திருப்பி ஒரே வாசம் எனக்கு நல்லா கடவுள் இருக்கார், கடவுள் கொடுப்பார், அந்த ஒரு வாசம் தான் கொடுத்தேன். 2 மாதம் முடிஞ்சது, 3ஆவது மாதம் அங்கே ஸ்டால் முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன செய்யறது, சினிமா நோக்கி நபர்கள் வர ஆரம்பிச்சது. ஒன்றுமே செய்யவே இல்லை. சினிமாவுக்கு வந்தது வாய்ப்புகள் வந்தது. ஆனால் வந்து இன்னும் 3 மாதம் கழிச்சு தான் ஷூட்டிங் இருக்கும். அப்போ 3 மாதத்துக்கு நமக்கு வயிறு ஒன்று இருக்குல்ல, வசிக்கும். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, இதனுடைய தொழில் சம்மந்தமே இல்லாமல் டெக்கன் குரானிக்கலில் எப்படியும் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணோம்னா ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் ஹெச்ஆர் மூலமாக மேலே போய் ஹைதராபாத்லேருந்து வந்துட்டு எனக்கு வந்து வேலை கிடைக்கும். எனக்கு ஆஃபர் ஒரு நண்பர் மூலமாக கிடச்சிது, நீங்கள் போய் பாருங்க அப்படின்னா. கரெக்டாக 4 மணிக்கு போனேன், அங்கே உள்ள வீட்டில் பார்த்தேன், ஒரு 1/2 மணி நேரம் பேசிக்கிட்டேன். அடுத்த ஒரு 1 மணி நேரத்தில் எனக்கு ஆர்டர் கிடைச்சது. வேறு எதுவுமே நான் யோசிக்கல, நான் எல்லாருக்கும் திருப்பி தான் யோசித்தேன். ஒரே மணி நேரத்தில் எனக்கு ஆர்டர் கிடைச்சிது. ஆர்டர் கிடைச்சோம், என்ன ஜாயின் பண்ணுறீங்கன்னா நான் எதையும் யோசிக்கல, நாளைக்கு ஜாயின் பண்ணுறேன். அன்றைக்கி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை ஜாயின் பண்ணிக்கிறேன்னாங்க. நம்மளுடைய இதை மதங்கள் மூட நம்பிக்கை சார்ந்தது, புதன்கிழமை ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. சரி புதன்கிழமை ஜாயின் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு நாள் லாஸ் அப்படிதான் யோசிச்சுக்கிட்டேன். புதன்கிழமை ஜாயின் பண்ணி இப்போ வரைக்கும் டெக்கான் ஜாயின் பண்ணிக்கிறேன். அதான் இறைவனுடைய ஒரு திருவிளையாடலில் கண்டிப்பாக வந்து அல்லாஹ் எனக்கு வந்து உதவி பண்ணி கொண்டிருக்கிறார். எனக்கு என்னென்னா அல்லாட்ட ஒன்றே எனக்கு இருக்குது, அல்லாஹ் எனக்கு மனிதனாக வருது, எனக்கு எந்த லீக குணமும் வைக்காது, நடிப்புத்தன்மையை கொடு, அன்பை கொடு, மற்றவர்களுடைய வந்து தவறான எண்ணங்களை பார்வையை எனக்கு செலுத்தாது. அவர் என்னை பார்க்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவருக்கு நன்மை உண்டாகட்டுற மாதிரி நான் நடந்து கொண்டாதான் அவர் என்னை பார்த்தா அவன் சந்தோஷப்படுவாங்க. நான் வந்து அமைதியாக பொறுமையாக அன்பாகவும் இருக்கிற மாதிரி நான் என்னை வளர்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கேன். ஏதாவது தவறாகவும் பேசியிருந்தாலும் மன்னிக்கவும். அதே நேரத்தில் அல்லாஹ்வுக்கே நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து அல்லாஹ்வுக்கு தான் ரொம்ப நன்றி செலுத்திக்கிறேன். என்ன படத்தில் நடிச்சிருக்கீங்க? என்னுடைய படம் அழகு நிலைன்னு ஒரு படம் 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சினிமா நாட்டங்கள் அதிகமாகி இதுக்காக நான் வேலையே இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் கம்பெனிலேருந்து ரிசைன் பண்ணி 2 வருஷம் வேலை இல்லாமல் இருந்தேன். இந்த ஷூட்டிங் ப்ராசஸ் போகணும் வரணுன்றதுக்காக அது 2 வருஷம் இருந்தேன். அந்த 2 வருட இடைவெளியில் தான் நான் புதுக்கோட்டையில் வந்து டாக்டர் சந்தித்தேன். இவரை சந்தித்தது அதுக்கப்புறம் 2 வருஷம் கேப்பில் புதுக்கோட்டையில் டாக்டர் ஷாஜகான் அவரை சந்தித்ததுக்கு அப்புறம் தான் அவரை தான் எனக்கு வந்து உண்மையிலேயே அவர் எனக்கு ஒரு தந்தை, ஒரு வழிகாட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஒரு முதல் வழிகாட்டி, ஒரு ஆரம்பித்து விட்டவர். இப்போது திருப்பி எனக்கு கைப்பிடித்து இங்கே உங்களோட முன்னாடி நான் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். போயிட்டு களிமா சொல்ல வச்சாங்க வந்து நேற்று வந்து கெஜெட்டில் உடனே மாற்றியாச்சு. நான் கெஜெட்டில் மாற்றின உடனே நேற்று மார்னிங் காலையில் எந்திரிச்ச உடனே ஒயிட் கட் கூட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு சாக்கு இவ்வளோ நாள் பேச்சுவார்த்தை தான் இருந்தேன். அல்லான்றீங்களே அப்படி எல்லாருக்கும் என்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு 6 மாத காலமாக நான் வந்து அல்லாஹ் பற்றி தான் பேசுகிறேன். என்ன இப்போ பார்த்தா அல்லாஹ் பற்றி பேசிக்கிறேன், அல்லாஹ் முஸ்லீமாக மாறப்படுறேன், அவன் முஸ்லீமாக மாறுறேன், அவ்வளோதான் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நேற்று நான் திடீர்னு சீட் எடுத்து அந்த வக்கீல் அப்பீல் நோட்டை வச்சு காமிக்கும்போது அவங்களுக்கு சாக்கு, என்ன சொல்லாமலாம் பண்ணுறீங்க, நீங்கள் தான் பண்ணுறீங்க வைக்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு ஆர்கியூமெண்ட். பெருசாலாம் கிடையாது, புரியுதல் இல்லாத ஆர்கியூமெண்ட்டு நம்மளுக்கு புரிய வச்சேன். நான் மட்டும் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், எனக்கு ஆன்மீக பக்தி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ நான் ஹிந்துவாக இருந்தேன்னா நான் சாமியாராக போயிருக்கேன், சாமியாராக போய் அவனை விட்டுட்டு போயிருக்கேன். இப்போ நான் முஸ்லீமாக மாறிட்டேன், இது என் கூட தான் இருக்கு. அவங்க அதை பற்றி எதுக்கும் பேசவே இல்லை. இது தவறான வார்த்தையா சரியான வார்த்தையான்னு எனக்கு தெரியலை. ஆனால் இது அந்த வார்த்தை சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து அமைதியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ரஃபீக் கூட சேர்ந்து இங்கே போகிறேன் அப்படின்னா, எனக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் தாம்பரத்துக்கு போகிறேன் அப்படின்னாங்க. எதுவுமே பேசல. இப்போ அவங்க சொல்லிட்டு அது கிளம்பி நிற்கும். அதான் கடவுளுடைய இறைவனுடைய மகிமை அது ரொம்ப ஒரு விசித்திரமாக நமக்கு இருந்தாலும் அவர் இதுதான் நமக்கு நேர்கொள். எனக்கு நான் திருப்பி அல்லாட்ட கேட்கறது, அல்லா என்னை நீ உன் மூலமாக தானே படித்தேன், சில காரணிகளால் நான் இந்த உலகிற்கு வந்தேன், அது தாய் தந்தைகள்
மீண்டும் நான் உன்னிடையே சேரணும், இதுதான் என்னுடைய ஆசை. அதனால் என்னுடைய மரணமும் என் வீரமும் கடைசியாக 30 வருடத்துக்கு மேலதுக்கு அப்புறம் தான் நான் உன்னை வந்து நெருங்கி வந்துட்டு இருக்கேன். இனி நீ கைவிட்டுறாங்க. இதுதான் அல்லாஹ்வை வந்து பிரார்த்திக்கிறேன். இதற்கு மேலே எனக்கு பின்னாடி வர சந்ததிகளும் நல்லாவே நாடணும் அப்படின்றத கண்டிப்பாக வந்து நிறைய படங்கள் பூஜை போட்டு இவங்க நிறைய படங்கள் எல்லாம் ஆரம்பிச்சு இப்போ தெப்பக்குளம் படம் ரிலீஸ் ஆக போகுது. அதோட ஸ்டாப் பண்ணி கிடையாச்சு. தெப்பக்குளத்தில் இவங்க ஹீரோ டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் இது. இதில் ஒரு ஹீரோ இன்னொருத்தர். அல்ஹம்துலில்லாஹ், இவருக்காக இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாருக்கிட்ட துவா செய்வோம். இவருடைய சந்ததிகளும் இவர் இன்னும் தாவா பணியில் மேலும் சிறந்து விளங்கணும். அல்லாஹ் நம்புறேன். رحمن يا رحمن أعذني يا رحمن اشرح صدري قرآن املأ قلبي قرآن رحمن يا رحمن أعذني